ஒரு வீடு உண்டு நமக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசத்தோட, பூரணமான ஒரு விசுவாசம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப அவசியம். ஏன் இந்த விசுவாசம் வேணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, பாலியங்கிசோ அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரன். இவர் யாரு அப்படின்னா, தென்கொரியா தேசத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு நபர். தென்கொரியா தேசத்துல ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு நபர். ஒரு சின்ன ஒரு ஊழியம் தான் அவருக்கு, பெரிய ஊழியெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஊழியம். ஒரு ஓலை குடிசையில் உட்காந்து அவரும் அவருடைய மனைவி, அவருடைய மாமியார் 3 பேரும் இந்த ஆலயத்தில் ஆராதிப்பாங்களாம். இவர் ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது இவருக்கு பிரசங்கம் எல்லாம் எப்படி இருக்குமா அப்படின்னா, ஒரு 10,000 பேர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பயங்கரமா சாடி பொழிச்சு பயங்கரமா பிரசங்கம் பண்ணுவாராம். பிரசங்கம் பண்ண முடிச்சோன்னா மாமியார் சொல்லுமா, எதுக்கு இந்த கூப்பாடு? இருக்கிறது 2 பேர், எங்களுக்கு செவிடா, ஏன் இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி மெதுவா பேசு, மெதுவா சொல்லுங்க, ஏன் 1.5 மணி நேரம் இழுத்துட்டு போறீங்க, அரை மணி நேரத்தில் முடிக்கல அப்படின்னு மருமகனுக்கு சொன்னிச்சான். அப்போ இவர் சொன்னாராம், எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு யார் மாமியாரே. என்ன விசுவாசம்னா, எனக்கு முன்னாடி 300 பேர் கிடையாது, 3 பேர் கிடையாது, எனக்கு முன்னாடி 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எனக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான நபர்கள் வரப்போறாங்க, அந்த விசுவாசம் எனக்கு உண்டு அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், இந்த 3 பேர் தவிர, எங்க 3 பேர் தவிர ஒரு நாதியும் வரமாட்டேங்குது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம். எனக்கு நல்ல ஒரு அபிஷேகம், எனக்கு நல்ல ஒரு வரம் கொடுங்க, நான் கையை வச்சா பொத்துன்னு கீழே விழுந்துடணும், நான் தொட்டா வியாதி குணமாயிடணும், அப்படி எனக்கு ஒரு வளைமை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இல்லை உனக்கு அந்த வரம் தரமாட்டேன், நீ வெளியில போய் ஒவ்வொரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னாராம். ஒவ்வொரு நபருக்கு இயேசுவை சொல்லுன்னு சொன்னாராம். ஆண்டவரே அது மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் சுகமளிக்கிற வல்லமை உள்ள வரத்தை தாங்க ஆண்டவரே, நான் நீ போ, அப்படிதான் நான் செய்வேன்னு சொன்னாராம். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இவர் ஊழியத்துக்கு போனாராம். போய் ஒரு அம்மா வீட்டில் போய் காலையிலேயே கதவு தட்டினாராம். இந்த அம்மா கதவு திறந்துதான். இந்த அம்மா திறந்த உடனே இவர் சொன்னாராம், நான் பாலியங்கிச்சோ, இயேசு உங்களை நேசிக்கிறார், அவருடைய வருகை சமீபமாக இருக்குது, மனம் திரும்ப வேண்டும், அவர் நமக்காக தான் இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிட்டு சொன்னாராம். அங்கே நமக்கு பரலோகம் போனால் அங்கே பொருத்தல வீதி உண்டு, அங்கே பயங்கரமான வீடு உண்டு, அங்கே நமக்கு சூப்பரான நம்ம இங்கே வாழ்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பரலோகம் போகும்போது நமக்கு தலையில் கிரீடம் சூட்டப்படும், எப்படி வாழ்கிறோமோ அப்படி நமக்கு வைடூரியம், வைரம், கோமேதகெல்லாம் பதிக்கப்பட்ட ரத்தனங்கள்லாம் பதிக்கப்பட்ட நமக்கு கிரீடத்தை சூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாராம். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தப்போ இதை கேட்ட இந்த அம்மா சொன்னிச்சான். என்ன சொன்னிச்சான் அப்படின்னு கேட்டா, யோ கொஞ்சம் போவியா, அவ்வளோ பெரிய ஒரு பக்தியா, அவ்வளோ பெரிய ஒரு கடவுளா இருப்பாருன்னு சொன்னா, அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செய்வாருன்னு சொன்னா, அவ்வளோ பெரிய ஒரு தங்க வீதி, பொத்தல வீதி அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, புருஷன் கிடையாது, 2 மக்களையும் வச்சு பாத்திரம் தேய்ச்சி வீட்டு வேலை செஞ்சு நான் வளர்த்திட்டு இருக்கேன், அவ்வளோ பெரிய தங்க வீதி வச்சிருப்பாருன்னு சொன்னா, எள்ளு போல எனக்கு தந்திருந்தா நான் பணக்காராயிருப்பேன்ல அப்படின்னு சொன்னார். மரியாதையே போயிரு, எல்லாம் கஞ்சி தண்ணி மூஞ்சில ஊத்திருவேன்னு சொன்னான். இவர் பயந்தடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாரான். வீட்டுக்கு வந்துட்டு, ஆண்டவரை இனிமே நான் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு மட்டும் போக மாட்டேன், என்ன அந்த பொம்பளை என்னமா கேட்டுப்பட்டா, கஞ்சி தண்ணியில மேலே ஊத்துறேன்னு சொல்லிட்டா, நான் இனி போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் உங்ககிட்ட போக சொன்னேன்னா, ஆமாம் ஆண்டவரே போக சொன்னீங்க, போனேன், நீ என்ன செஞ்சுருக்கணும்? அந்த பொம்பளை என்ன சொன்னிச்சு? தங்க வீதி நடக்கிறோமா, தங்க வீதி உண்டா உங்களுக்கு ஆண்டவர், உங்க கடவுளுக்கு எனக்கு எள்ளு போல தங்கம் தந்திருந்தா போதாதா, நான் பணக்காரா வந்திருப்பேனே, ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேனே, இப்படி என் பிள்ளைகளை நான் கஷ்டப்பட மாட்டேனே, நான் பாத்திரம் தேய்ச்சி என் குடும்பத்தை நடத்த மாட்டேன்னு கேட்கும் போது நீ என்ன செய்யணும்? என்ன சொல்லிருக்கிறோம்? என் கர்த்தரால் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு
என் கர்த்தரால் இதை செய்ய முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும், அவரை நம்புற பிள்ளைய கர்த்தர் பலப்படுத்துவார், உயர்த்துவார் அப்படின்னு ஏன் உனக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவரே, எனக்கு விசுவாசம், எனக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் போயிட்டு ஆண்டவரே. அந்த பொம்பளை கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அந்த விசுவாச வார்த்தை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆண்டவரே. இல்லை, மறுபடியும் போ, நாளைக்கு நீ போனோம், அதே வீட்டுக்கு போனோம், அதே பொம்பளைக்கு போய் சொல்லணும், சொல்லுன்னு சொன்னாராம். இவர் போனாராம், அதே போல் இந்த போய் கதவு தட்டினாராம். கதவு தந்தோன்னே, மறுபடியும் வந்துட்டியா, அன்னைக்கே கஞ்சி தண்ணி ஊற்றுவேன்னு சொன்னல அப்படி. ஏமா ஒரு நிமிஷம் பொறு என்கிட்ட கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், சொல்லிட்டு பிறகு தான் வந்தேன். என்ன சொல்லு? இந்த கடவுள் நீ சொன்னல பொருத்தல வீதி, அது கொஞ்சம் தங்கம் தந்தா நான் பொழைச்சிருப்பேன்னு அவர் ஏற்றுக்கொண்டா. அவரை ஆராதிக்கிற பிள்ளைக்கு அவர் ஆசீர்வதிக்க வல்லவர்னு சொன்னார். உன்னை அவர் ஆசீர்வதிப்பாராம். நீ அவருடைய சமூகத்துக்கு வந்தா போதுமா, அவரை கனம் பண்ணா போதுமா, உன்னுடைய வாழ்க்கையில மாறுமா அப்படின்னு நான் ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னாராம். சொன்ன உடனே பொம்பளை கேட்டுச்சான். அப்ப நான் என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு வந்தா போதும், வசனத்தை கேட்டா போதும். அடுத்த வாரமே இந்த அம்மா சபைக்கு வந்து ஆரம்பிச்சிட்டான். சபைக்கு வந்து ஆரம்பிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் பலப்படுத்த ஆரம்பிச்சார். 2 பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க படித்தது மட்டுமல்ல, ஒரு பெரிய லெவலில் 2002ஆம் ஆண்டு தென்கொரியாவினுடைய அமைச்சர் பதவியில் இந்த 2 பிள்ளைகளும் 2 பொறுப்பை வகித்தாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் கேள்விக்குறியான விசுவாசமா? நம்மளுடைய விசுவாசம் அவிசுவாசமா ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நம்முடைய கரண்ட் சூழ்நிலைமை, அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா நிலையும் பார்த்துட்டு இதெல்லாம் மாறவே செய்யாது. நான் எங்க வீடு கட்ட போறேன், எனக்கு ஒரு மாடி வீடா, நான் கார் வாங்க போறேனா, என் பிள்ளை ஆஸ்வதிக்க போறேன், எனக்கு பிள்ளை ஊழியம் செய்ய போறானா, என்ன பிள்ளை கர்த்தரை மகிமைப்படுத்த போறானா, எனக்கு குடும்பம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதா, நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்கிற இந்த வார்த்தை நிறைவேற போகிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு. ஏன் இவன் குடிச்சிட்டு வந்து டெய்லியும் அடிக்கிறான், சாப்பாடுக்கு பைசாவை தர்றதே இல்லை, நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன், வாயத்திறந்தா கெட்ட வார்த்தை, ஒரே சண்டை, ஒரு படிப்புமே இல்லை, எப்போ பார்த்தாலும் பாலு, கிரிக்கெட்டு, மீன் பிடிக்கிற வேலை, எப்போ பார்த்தாலும் விளையாட்டு, வாழ்க்கையே விளையாட்டாக போயிட்டு இருக்குது. இவன் எல்லாம் எங்க உருப்பட போறான், இவன் எல்லாம் எங்க பெரிய அளவாக போறான் அப்படின்னு நினைப்பு. படிக்க சொன்னா ஃபுல்லா செல்லு, எப்போ பார்த்தாலும் செல்லு பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு உங்களை எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. கரெக்டா? எங்க உருப்பட போறான்னு சொல்றாங்க. இல்லை, விசுவாச அறிக்கை, விசுவாச வார்த்தை இல்லை, என் பிள்ளை வாழுவான், என் குடும்பம் உயரும், ஜெபம் பண்ணுங்க. அந்த விசுவாசத்தோட ஏன் கேட்கல, ஏன் தட்டல, ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்கலனா நம்முடைய அவிவிசுவாசமான தேடுதல், அவிவிசுவாசமான ஜெபம், அவிவிசுவாசமான தட்டுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யக்கூடாது? சூழ்நிலைமைய பார்க்க கூடாது. சொல்லுங்க, சூழ்நிலைமைய பார்க்க மாட்டேன், இப்போது இருக்கிற நிலைமைய பார்க்க மாட்டேன், இப்போது என் பிள்ளை இருக்கிற நிலைமைய நான் பார்க்க மாட்டேன். நான் ஜெபிப்பேன், விசுவாசத்தோட ஜெபிப்பேன். என் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் பார்க்க போற எனக்கு, என்னுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் செய்ய போற நன்மையை என் வாயில துதித்து கர்த்தரை கனம் பண்ண போகிறேன் விசுவாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஏன் நமக்கு ஜெபம், நம்ம தட்டுதல், நம்ம தேடுதல் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா, 2வது தவறான நோக்கத்தோடு கேட்பது. தவறான நோக்கத்தோட கேட்பது, தவறான நோக்கத்தோட என்ன பண்றோம்? கேட்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான்